ங்களா? ஆமா. அதனால இன்னைக்கு காலையில லெமன் டீ குடிக்கலங்க ஐயா. கருப்பு டீ சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டேன். அவ்வளோதான். அப்படியே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வயித்துல இருக்கிற மாரி பார்த்து. கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்க. எப்பவுமே கையில புத்தகம் வச்சுக்கணும். சரிங்களா? ம். இந்தா எடுத்துக்கிறேங்க. ம். வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம். ஆ. வணக்கம் பழனிவேல். ஐயா வணக்கம் ஐயா. எப்படி ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஓகே தான் ஐயா. நேற்று ஃபாஸ்டிங் போட்டு சாப்பிடல. சரி. நீர் பயிற்சி மொத்தம் பண்ணீங்களா? நீங்க இந்த படைப்புக்கு நீ நீர் பயிற்சி பண்ணீங்களா? பண்ணேன். நைட்டு தூங்கல, சுத்தமா தூங்கல. 4 மணிக்கு தான், இப்பதான் ஒரு 1 ஹவர் தான் தூங்குனேன். அது களைச்சு விடு. முதல்ல களைச்சு விடு. களைச்சு விட்டுட்டு அது பண்ணும். அந்த அளவுக்கு டாக்ஸின் இருக்கு. குடல்ல டாக்ஸின் இருக்கு. பெருங்குடல் நைட்டு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா நேற்று நேற்று நான் இரவு படுக்கிறப்ப 12:15. இப்போ காலையில் ம் 6 மணிக்கு எந்திரிச்சு நான் பார்த்துட்டு எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தேன். எல்லாம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பார்த்தா தூங்கிட்டு இருந்தாங்க அடுத்து. ம் ம். அதாவது மரணத்தை பற்றி காலையில் நமக்கு ஏன் நோய் வருதுன்னு நமக்கு ஏன் நோய் வருதுன்னு தெரியாமையே அழகொடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுதான் இயற்கை. எடுத்தோன்னே யாருக்கும் புரியாது. எடுத்தோன்னே உலகத்தில் யாருக்குமே புரியாதுங்க ஐயா. டார்வின் கொள்கை யாருக்கு புரியும்? யாருக்கும் புரியாது. பரிணாம கொள்கை யாருக்கும் புரியாது. பரிணாம கொள்கை யாருக்கும் புரியாது. அது கடுமையாக ஆராய்ச்சி பண்ணி, கடுமையாக தன்னைத்தானே சோதனை பண்ணணும். தன்னைத்தானே கண்டிப்பா ஐயா. யாருக்கும் புரியாது. அந்த அவ்வளவு சீக்கிரத்துல புரியாது. ஏன்னா இப்போ பரிணாம அறிவியலில் அந்த இறப்பை என்பது தேவையற்றது. பரிணாம அறிவியலில் இறப்பை என்பது தேவையற்றது. இறப்பை என்பது தேவையற்றது. பரமேஸ்வரி 226ஆம் பக்கம் எடுத்துக்கங்க. 226 47வது பாடம் கடைசி புத்தகத்தோட கடைசிக்கு வாங்க. மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை. மரணத்தை பற்றி இந்த வாழ்வை பற்றி தெரிஞ்சோம்னா நாம மரணம்ங்கிறது ஒரு வகையான நோய் தான். இப்ப அதிக நேரம் யாரு தூங்குறாங்களோ அவன் கிட்டத்தட்ட அவன் நோயாளி மாறிட்டான். அதிக நேரம் யார் தூங்குறார்களோ அவங்க நோயாளி மாறித்தான். ஆனால் அகத்தூய்மை பண்ணுகின்ற பொழுது தூக்கம் வரும். அகத்தூய்மை பண்ணுகின்ற பொழுது தூக்கம் குறையும். இதெல்லாம் போக போக அது சரியாகும். உடம்பு எப்பயுமே 24 மணி நேரம் அந்த குடல் அதாவது 24 மணி நேரம் அந்த பெருங்குடல் பூரா அழுக்கு இல்லாம எந்த நோயும் நொடியாமல் இல்லாம பசிங்கிற ஒரு தன்மை, பசிங்கிற நோய் அமைதியாகி, தாகம் அமைதியாகி, பெருங்குடல் எந்த அழுக்கும் இல்லாத பொழுது இவன் நினைத்த நேரத்தில் தூங்கலாம், நினைத்த நேரத்தில் எந்திரிக்கலாம். புரியுதா? அப்ப என்னவா மாறுதுன்னா, இது நீண்ட கால பயிற்சிக்கு பிறகுதான் உள்ளே இருக்கிற நாம நினைக்கும் பொழுது அந்த டிஎன்ஏ தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். நாம நினைச்சவங்க டிஎன்ஏ மாறணும். மரபணு என்னது அதாவது அட்டாங்க யோகத்திலிருந்து அட்டமா சித்துக்கு போறது. அது அடுத்த ஸ்டெப். இப்ப சாத்தியம் இல்லை யாருக்குமே. நான் என்ன பண்றேன்னா மற்றபடி 4 மணிக்கு அதான் ஏன் சோறு வரலைன்னா அதுக்கு தேவையான அந்த ஒவ்வொரு வினாடியும் நமக்கு தேவையான காத்துல இருக்கிற நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருக்குது. உடம்பு நைட்ரிக் ஆக்சைடா மாறிடுது. நைட்ரிக் ஆக்சைடா மாறினதுன்னா ஒண்ணு எனக்கு எந்த வகையான கவலையும் இல்லை. எனக்கு எந்த வகையான கவலையும் எல்லாம் திருப்தியா இருக்கு. தான் நடப்பேன். தான் இது கூட அவங்க பரமேஸ்வரி கேட்டு என்னங்க ஐயா சாப்பிடுங்கன்னு கேட்டாங்க. அம்மா சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசியை அமைதிப்படுத்தும் திருப்தி வந்துடும். பசியை அமைதிப்படுத்திக்கிட்ட பொழுது உடம்பு அதுக்கு தேவை நிலத்தி வெளியிருந்து எடுத்துக்குது. அதுதான் அந்த பயிற்சி கொடுக்குறோம். ஏன்னா அடக்கு அப்புறம் அது உங்களை கேட்காமையே வெளியிருந்து சக்தி உங்களை கேட்காமே உள்ள நிரம்பிடும். உள்ள காலையில் எதிர்த்து பாருங்க, சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஏதோ சாப்பிட்ட வயிறு சாப்பிட்டாச்சு. அவ்வளோ 100 ml தண்ணி குடிச்சிட்டேன்.
எந்திரிச்சாச்சு. வயிறுல என்ன உணர்வு இருக்கு? நெறைய சாப்பிட்ட மாரியே இருக்கு. நெறைய சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அதுதான் அந்த சாப்பிட்ட மாரி அப்ப எங்க போய் நிக்குது அது? அது எது சொல்லுது? அந்த மூளையும் மனதும் சொல்லிடுது. மூளையும் மனது சொல்லிடுது. சொல்லு. அப்ப மூளையும் மனதும் சொன்னதுக்கு அப்புறம், நான் எதுக்கு நான் டீக்கு போகணும்? காலையில காப்பிக்கு எதுக்கு போகணும்? காலையில 8 மணிக்கு இட்லிக்கு எதுக்கு போகணும்? மத்தியானம் இப்படியெல்லாம் அது இந்த சிந்தனை எனக்கு வந்துட்டு. ஏன்னா, இது அனைத்துமே ரத்தத்தையும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டே எனக்கு இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க இப்ப. எனக்கு இப்ப மணி இப்ப 6:20 ஆச்சு, 6:30 ஆச்சு, 36 ஆச்சு. இப்ப நான் போய் ம். நான் இந்த காப்பி குடிக்க முடியாதா? டீ குடிக்க முடியாதா? இல்ல இட்லி சாப்பிடுறது, பன்னு, கேக்கு, வரிக்கி ஏன் சிக்க முடியாதான்னு நான் கேட்கறேன். எல்லாமே சாத்தியம். யோசிக்கணும். எல்லாமே எல்லாமே சாத்தியம். ஆ. ஆனா ஆனா வந்து அந்த 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 கலை வந்து தெரிஞ்சதால வந்து இப்ப நமக்கு அது வேண்டாம்னு மைண்டே சொல்லிடும். தானா வயிறு சொல்லிடும். ஆ வயிறு திருப்தியா இருக்கு. அது சாப்பிட்டோம்னா எனக்கு பொருள் செலவாகும். எனக்கு சாப்பிட்டோம்னா ம். அது பக்க விளைவு வரும். அது நான் சாப்பிட்டோம்னா ரத்தம் எனக்கு கெட்டு ரத்த போயிடும். கொதிப்பு வரும். நான் சாப்பிட்டோம்னா ஆயுள் குறையும். என்னது? ஆயுள் குறையும். இந்த மாரி அந்த கோட்பாடு பிரெயின்ல பதிவு இருந்ததுன்னா ஆ, வேண்டான்னு சொல்லிடும். ஏய் சாப்பிடாத அப்படின்னு சொல்லும். ஆ. இது ஏன்னா உடம்பு மனதால சொல்லும். வேண்டான்னு சொல்லுது. எனக்கு கிறுகிறுப்பு ம். இருக்கணும், மயக்கம் இருக்கணும், சோர்வு இருக்கணும். எப்பவுமே உடம்புல கிறுகிறுப்பு வரும். எப்ப நச்சுத்தன்மை இருக்குதோ, அப்ப கிறுகிறுப்பு வரும். ஆமா. நச்சுத்தன்மை இருக்கும் பொழுது சோர்வு வரும். அ உணவு இந்த மாரி போதைப் பொருள் சாப்பிட்டாலும் சோர்வு வரும். இப்போ நச்சுத்தன்மை கடைச்சு ம். விடும்பொழுது அந்த சோர்வு வரும். அறுவை சிகிச்சை பண்ணா சோர்வு வர்ற மாரி, நம்ம உடம்பை பூரா ம். அறுவை சிகிச்சை பண்றான். அப்ப சோர்வு வரும். நெறைய இருக்கு. ம். போக, 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 போக தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, நாம நாம வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம், பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாகவே அந்த ஜீரண நேரத்துக்கு அந்த ஜீரண நீருங்கிறது நாம வந்து அ அ பிறவியிலே இருந்தது. என்னது? பிறவியிலே இருந்தது. அது ஓய்வு ம். குடுக்குறப்ப இந்த குழப்பமெல்லாம் வரும். அதுக்கு ஓய்வு குடுக்குறப்போ, நாம ம். நம்ம இந்த பகுத்தறிவு பயன்படுத்தாம, எடுத்தோனயே நம்ம மனம் போன போக்குல தான் சாப்பிட்டுருக்கோம். இப்ப எந்திரிச்சு அவங்க நேத்து கூட கேட்டாங்க. உணவு பொருள் பத்திலாம் கேட்டாங்க. இது ம். கேட்டாங்க. எல்லாமே உணவு பொருள் பூராமே நாம் பழக்கப்பட்டது, அது சாப்பிடலாமா? இது சாப்பிடலான்னு கேட்டுக்கிட்டே அந்த மூளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மனம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். மனம் ம். வந்து ஆரோக்கியத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொன்னேன். இப்ப ஒண்ணும் இல்ல. கடுமையான ம். வலி இருக்குதுன்னா, இத சாப்பிட்டா தான் நல்லாகுதுன்னா, ஏன் இட்லி சாப்பிட்டா நல்லாகாதுன்னு அப்ப கேட்க மாட்டான். அந்த துடிக்கிற நேரத்துல தான் கேட்பான். என்னது? துடிக்கிற நேரத்துல துடிக்கிறது. ஆ இப்ப நேத்து அந்த கடுமையான அந்த நீர்ப்போக்கு, சிறுநீர் போக்கு இருக்கிறவர் வந்திருந்தாரு நாகராஜ். ம். என்ன சொன்னாலும் நான் சாப்பிடுறேங்கிறான். அதுக்கு முன்னாடி எல்லாமே அவன் சாப்பிட்டு பார்த்துட்டான். இல்லையா? சைவத்தில இருக்கிற எல்லா உணவும் சாப்பிட்டு ம். பார்த்தாச்சு. அசைவத்தில இருக்கிற எல்லா ம். உணவும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஆனா நான் சொன்னா நல்லாகும்ன்னு சொன்னா, இத மட்டும் சாப்பிட்டா ம். போதும் சாமின்ட்டான். இத அப்படி மாத்தணும்னா என்னை கேட்காம மாத்தக்கூடாதுன்ட்டேன் நானு. நீ என்ன வேணா சாப்பிட்டுக்க. நீ தயிர் சாப்பிடு, ம். மோர் சாப்பிடு, ரசம் சாப்பிடு, குழம்பு சாப்பிடு, பருப்பு போட்டு என்ன வேணாலும் சாப்பிடு. அதெல்லாம் இல்ல. அது சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னேன். சாப்பிடலான்னு ம். அப்படி பருப்பு பருப்பு சாப்பிடுறேன், தயிர் சாப்பிடுறேன், மோர் சாப்பிடுறேன், வெண்ணெய் சாப்பிடுறேன், நெய் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ம். ஆனால் அந்த ம். சாப்பிட்டா என்ன பண்ணணும்னு நான் கொஞ்சம் எச்சரிக்கை குடுப்பேன். சாப்பிடு, ஆனால் சாப்பிட்டால் என்னென்ன பண்ணுன்னு எச்சரிக்கை குடுப்பேன். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா, அதெல்லாம் ம். அவங்கவங்க விருப்பம். அதெல்லாம் வந்து ம். மன விருப்பங்க. விருப்பம். மன விருப்பம். நீங்க ம். பீடி பிடிக்குன்னு சொன்னா, பீடிலாம் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிருவேன். அப்ப நீங்க ம். பீடி ஆமா. பிடிக்கிறதும், பீடி குடிக்கிறதும் உங்க வேல தான். எனக்கு ஆமா. தயிர்ல சர்க்கரை போட்டு சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஆசைப்படுவாங்க. சரியா, தயிர்ல சர்க்கரை போட்டு சாப்பிட்டா எனக்கு கபம் வரும். தயிர்ல சர்க்கரை போட்டு சாப்பிட்டா மலச்சிக்கல் உண்டாக்கும். தயிர் சாப்பிடுறதுக்கு மலச்சிக்கல் உண்டாக்கும். தயிர் சாப்பிடுறதுக்கு கபம் ஆமா. உண்டாக்கும். தயிர் சாப்பிடுறதுக்கு அசிடிட்டி அதிகமாகும். இதெல்லாம் வந்து கடுமையான கொழுப்பு பண்டங்கள். கடுமையான கொழுப்பு ம். பண்டங்கள், பால் பண்டங்கள். எல்லா ம். பால் பண்டங்களுமே, எல்லா பால் பண்டங்கள். அதாவது டைரி ப்ராடக்ட். எல்லா பால் ம். பண்டங்களும், இறைச்சி பண்டங்களும் சரி, இறைச்சியில ம். பிரிவான முட்டையும் சரி, இறைச்சியில இன்னொரு பிரிவான பாலும் சரி, இறைச்சியில இன்னொரு பிரிவான கொழுப்பும் சரி, கொழுப்பு தான் நெய்யுங்கிறோம். கொழுப்பு தான் ஃபேட்டுங்கிறோம். எல்லாமே ம். வந்து அமிலத்தையும், கோழையும் அதிகமாக்கும், ரத்தத்த பிசுபிசுப்பு உண்டாக்கும். ம். சரியா? இப்ப வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா, மரணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை பரிணாம யோகிகளுக்கு பரிபூரணம் அடைந்த யோகிகளுக்கு மட்டுமே இது ஏற்படும். இது கோடியில் ஒருவருக்கு தான் ஏற்படும்.
அதாவது வகை மரணம் இது பரிபூர்ண யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இது கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான். மறுபிறவி என்ற மறுசுழற்சியில ரீசைக்கிளிங் கிடையாது அவங்களுக்கு. இந்த மறுபிறவின்னு ஏதோ என்னமோ பெருசா நினைச்சுக்க வேண்டாம். ரீசைக்கிளிங் கிடையாது. ஏன்னா அவன் மனம் திருப்தி அடைந்து இயற்கையோடு கலந்து விடுகிறான். இவன் இந்த உணவு சாப்பிட்டு சாகுறான் பாருங்க, அவனுக்கு மறுசுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். மறுசுழற்சி அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. இயற்கை ஆமா நோயினாலும் செத்தான், தூய்மையினாலும் செத்து போயிட்டான்ல. ஆமா, தூய்மை எல்லாம் நோயோட சுத்துறாரு. மறுபிறவி இல்லை. இப்ப கேட்டு பாருங்க யாராவது, இப்ப மீண்டும் பிறக்க இந்த நோயில துன்பப்படுறவன் சாதாரண மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருப்பேன்னு கேட்டா ஐயோ வேண்டாம்பா. ஆனா அது எப்படி பெறவாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்படி பண்ணாதான் நீங்க மீண்டும் பெறவாம இருக்க முடியும்னு யோக நூல்கள் சொல்லி. அது என்னன்னு சொன்னா ரீசைக்கிளிங். இது சுத்தமாயிடுச்சு. இது இப்ப சுத்தமான தண்ணி தான் ரீசைக்கிளிங் பண்ணுவாங்க. தண்ணி சுத்தமாயிடுச்சு ஆமா. ரீசைக்கிளிங் இல்லைங்க, குடிக்க தகுதுன்னுருவான். என்னது குடிக்க தகுந்தது. அப்போ ரீசைக்கிளிங் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் நம் உயிர் கூட தூய்மை செய்துவிட்டு எந்த வகையான பற்றும் இல்லாத நிலையில் இருந்தால் உணவு பற்றி முதல்ல எல்லா அதை என்ன சொல்றேன்னா பற்று அற்றான் தான். உணவு ஒரு பற்று தான், பசியும் பற்று தானுங்க. உணவு ஒரு பற்று ஆமா. தான். நல்ல சாப்பிட்டு போட்டு நல்ல ஜீரணமாக்கு மருந்து கொடுங்கப்பா. அப்போ உங்க உடம்பு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சாப்பிட்டு போட்டு எனக்கு நல்ல ஜீரணமாக்கு மருந்து இருக்கா அட திங்கிற வரைக்கும் தின்னு போட்டு அப்புறம் எதுக்கு சாப்பிட்டா ஜீரணமாகுதா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடணும். தின்னு போட்டு ஜீரணமாக மருந்து இருக்கான்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? அப்ப தன் உடல் தகுதி இல்லாம இருக்கு. சாப்பிட்டா நோய் வரக்கூடாது. சாப்பிட்டா நோய் வரக்கூடாது. ஆமா எதுவுமே தெரியாம தின்னு போட்டு எங்க ஜீரணமாகிற மருந்து கொடுன்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? மருந்து வியாபாரம் என்ன பண்ணுவான்? இந்த மருந்து எடுத்து கொடுப்பான். அவன் மருந்து வியாபாரிட்ட போய் ஜீரணமாகறதுக்கு மருந்து கொடுத்தா வேணும் கொடுப்பான். மருந்து கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். ஏன்னா அவன் வியாபாரி. என்னது வியாபாரி சக்கரை வித்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு சக்கரை கொடுன்னு கேட்டா இல்லைன்னா சொல்லுவான் இல்லைங்க. அவன் என்ன கொடுப்பான்? என்ன 1 கிலோவா 2 கிலோ வாங்கிட்டு போய் நல்லா இருக்குமா தலையில கட்டி விட்டுருவான். இதுதான் 100க்கு 99 நடந்துட்டு இருக்கு. எங்க போனாலும் நீங்க மருந்து இல்லாம தப்பிக்க முடியாது. போனோன்னு வித்துட்டு வந்துருவான். அவனும் அதே நோய். எந்த மருந்து கொடுக்குற மருத்துவம் நோய் இல்லாம சேர்த்திருக்கானான்னு பாருங்க. என்னங்க பரமேஸ்வரி புரியுதுங்களா? நோயாலதான் சாகுறாங்க. மருந்து மாத்திரம் சாப்பிட்டுட்டே தான் இருக்கு. அப்ப நான் மருந்தை மறுத்துட்டேன். எளியன் வந்து மருந்தை மறுத்து விட்டேன். அப்ப எனக்கு நோயால் மரணம் இல்லை. அதாவது உள்காயங்களால் மரணம் இல்லை. உள்காயங்களால் மரணம் இல்லை. என்னது உள்காயங்களால் மரணம் இல்லை. உள்காயம் என்று சொன்னால் உள்ளே ஏற்பட்ட பிரச்சனையால் மரணம் இல்லை. அப்ப வெளியிலிருந்து பிரச்சனை வருமா? வரும். அது 5 விழுக்கு வண்டி வாகனம் மோதுறது, வெளியடிக்கிறது, டிமீர் டமார் டுமீர் இதெல்லாம் வெளியிருந்து வர்றது. அதுக்கெல்லாம் வந்து கேஷுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவசர சிகிச்சையில கொண்டு போய் போடுறது. அது வந்து 10 நாள் 5 நாள் 20 நாள் ஒரு விபத்து ஏற்படுது, கை முறிச்சிருச்சு, கால் முறிச்சிருச்சு, பூச்சி கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, எதுவும் சொல்றோம் இல்லை. அதெல்லாம் வெளியிருந்து வர பிரச்சனைகள். அந்த வெளியிருந்து வர பிரச்சனைகளுக்கு தற்காலிகமா அந்த மருத்துவம் பார்க்குறோம். அது சித்த மருத்துவமோ, ஆயுர்வேத மருத்துவமோ, அறுவை சிகிச்சை மருத்துவமோ பார்க்குறோம். இல்லை ஜிஹெச்சுக்கு போனால் பார்த்து விட்ருவாங்க. அவ்வளோதான். அது தானாகவே குணமாயிடும். 10 நாள் இருங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க, மேலே இருக்கிற அது என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுப்பேன், மேலே இருக்கிற ஆயின்மெண்ட் போடுவேன். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு பெரிய காயமாயிடுச்சு, வெட்டு காயமாயிடுச்சு. அல்ல பெரிய சரையே கிழிஞ்சு போச்சு, கீழே விழுந்துட்டேன். யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. திமிர்னு போகிறப்ப வண்டியில் அடிச்சுட்டு போயிட்டேன். உடனே கை கால் முடிஞ்சு தலை உடஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? உடனே அரசு மருத்துவமனை தூக்கிட்டு போவாங்க. அங்கே போனால் இந்த மாதிரி கீழே அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. அவன் என்ன மண்டையில் விட்டு யாரையும் கேட்க மாட்டான். முதலமைச்சர் கேட்டு தானே வைத்தியம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். உடனே தெப்பை போடுவோம், அதை போட்டு கட்டிட்டு அங்கேயே படுங்காம்பான். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அவனுடைய கண்ட்ரோலில் ஒரு 10 நாளைக்கு கடுமையான வலி நிவாரணி கொடுத்துருவான். போலியான வலி நிவாரணி. அதாவது நோய் அங்கே இருக்குது, தலையில் கடுமையான கட்டு இருக்கும், பயங்கரமாக காயம் இருக்கும். வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு போலியே ஸ்டீராய்டு கொடுத்துருவான். எனக்கு அந்த வலி தெரியாமல் சாப்பிட்டோன்னே எனக்கு வலி தெரியாத மாதிரி அப்படியே இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே தினம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டீராய்டு குறைச்சி கொடுத்துட்டே இருப்பான். அப்புறம் தானாகவே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இடையில ஏதோ சாதாரண உணவு ரொட்டி கிட்டி இருக்கும். அது அப்படி மட்டும் ஏன்னா எதுவும் அங்கே போய் சாப்பிடுவோம். ஆஸ்பத்திரியில் என்ன கேட்பீங்க? அதை மட்டும் ரொம்ப மயக்க மருந்து ரொம்ப மயக்க மருந்து எதுவுமே கொடுக்க முடியாது. அவன் குளுக்கோஸ் மட்டும் போட்டு விட்டுருவான். என்னது குளுக்கோஸ் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. அப்ப வாயில திறந்து பிரியாணி கரைச்சி ஊற்ற வேண்டியது தானே? வாயில கரைச்சி தயிர் சோறு ஊற்ற வேண்டியது தானே? அவனுக்கு தெரியும் எல்லாமே.
அப்படியே ரெக்கவரி ஆகுற 12 நாள் ஆகும்னா, 12 நாள் 13 அவனுக்கே தெரியும். அந்த மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாம் கரைஞ்சு, 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 கரைஞ்சு இந்த டிஎன்ஏ அங்க போய் உட்கார்ந்து செட் ஆயி, அத நோய் குணமாக்கி, அது எல்லாம் அந்த உள்ள இருக்க மரபணு போய் கடைசியில மூளைக்கு போய் கொஞ்சம் புத்துணர்வா இருக்குது, எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியம் வந்துருச்சுன்னு அது தகவல் குடுத்தா தான் டக்குன்னு கண்ண முழிப்பான். அப்பதான் எல்லாம் கழட்டி விடுவானுங்க. கண்ண முழிச்சதுக்கு அப்புறம் இட்லி திட்டா, தோசை திட்டான்ப்பான். இல்லையா? அ மயக்கமா இருக்கிறப்ப செலைன் வாட்டர் குடுக்கிறப்ப வாய திறந்து கரைச்சு இப்ப நேத்து படிச்சோமே இல்லையா? ஸ்டமக்கே தேவையில்லைன்னு சொல்றான். கரைச்சு கரைச்சு உள்ள ஊத்த வேண்டியது தானே. ஊத்துனா செத்து போயிருவான். மயக்கத்துல எதுவுமே நடக்காது. மயக்கத்துல எந்த சிஸ்டம் வேலை செய்யாது. மயக்கத்துல எந்த சிஸ்டம் வேலை செய்யாது. இப்பதான் புரியுது. எம்மா இதெல்லாம் தெரியணுமா? ஒரு மருத்துவம்னா எல்லாம் தெரியணும். தினம் அப்கிரேட் பண்ணணும். 2026ல நான் தினம் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் படிக்கிறேன். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கிறீங்க. நேத்து படுத்து நான் தூங்குறப்ப எழுதுறீங்களா 11:45. நாளை காலைக்கு எந்திரிச்சு பார்த்துட்டு சித்த நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் போய் படுத்துட்டேன் நானு. யாரும் இந்த நேரத்துல யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. இதுக்கு முன்னாடி நாளை காலைக்கு ஓப்பன் நடக்கும். அது ஏற்கனவே சிங்கப்பூர், சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி நடக்கும். நாளை காலைக்கு நடக்கும். நாளை காலிலிருந்து சரி. இப்ப முதல் வகை இது பரிபூர்ணம் அடைந்த யோகிகளுக்கு மட்டுமே சாத்தியம். இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே வாய்க்கும். 2வது வகை இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து என்னது சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வு அடைந்து ஏற்படும் யோகம் யோகம் பழகாதவனுடைய சாவு. இதுதான் மரணமாகும். அப்படி 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 வாழ்ந்து மறையிறவங்க தான் இன்னைக்கு 100க்கு 99.99 பேர். பெரும்பாலானவர்கள் மனிதர்கள் இந்த வகை மரணத்தை அடைவார்கள். இவ்வகை மரணத்தில் மறுபிறவி உண்டு. அவன் அசுத்தமா செத்துருக்கான். இப்ப அசுத்தமா இருக்கிற ரீசைக்கிளிங் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்களா? ரீசைக்கிளிங் பண்ணுவாங்க. மறுசுழற்சி அப்படித்தானே? அசுத்தமாச்சு கெட்டு போனது அப்ப ரீசைக்கிளிங் பண்ணி பரிசுத்தம் பண்ணி அது மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. அதைத்தான் இந்த உடம்பும் பண்ணுது. மீண்டும் நீங்க மறுசுழற்சி பண்ணுங்க. அது இன்னைக்கே பண்ணு நாளைக்கே பண்ணுன்னு தெரியாது. அது எங்க வேணாலும் சுத்திட்டு தான் இருக்குங்கிறாங்க. அந்த ஆட்டம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். தூய்மை அடையாத ஆட்டம் பூமியில தான் சுத்திட்டு இருக்கும். தூய்மை அடையாத ஆட்டம் நம்ம உடம்பு அணுவா மாறி அது எல்லாம் பிரிஞ்சாலும் கூட உடம்பு ஒன்றும் அங்க இருக்காது. இந்த அணுவா மாறி உயிரா சுத்திக்கிட்டு தான் இருப்போம். அது ஒரு வகை லைஃப் ஃபோர்ஸ் லைவ் ஆட்டம். இன்னைக்கு வந்து யுரேனியம் தோரியம் அதில் இருக்கிற ஆட்டம் என்பது வேறு. அதுக்கெல்லாம் வந்து உயிரற்ற ஆட்டம். நாம வந்து உயிருள்ள ஆட்டம். இது வந்து அந்த திருப்தி அடையாதனால சுத்திக்கிட்டே இருக்கும். வேற ஒரு உடல்ல போறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நல்ல உடலா இருந்து உள்ள விடாது. இப்போ இந்த மாதிரி தூய்மையான உடல் எது உள்ள இந்த மாதிரி குடல் அன்னப்பாதி தூய்மையாகி பற்று இல்லாத இருக்கின்ற பொழுது எந்த ஆவியும் உள்ள வர முடியாது. எந்த ஆவியும் உள்ள கரெக்டா இது பர்மிட் பண்ணாது. அப்போ இப்ப புரியுது உங்களுக்கு என்னன்னு பர்மிட் பண்ணாது. பர்மிட் பண்ணாது. ஏன்னா அந்த செல்லு வந்து தனிச்சு எல்லாம் சுத்தமாயிருச்சு. ஏன்னா அதர் செல்ல வந்து அனுமதிக்காது. ரிஃப்ளெக்ட் ஆகும். அதர் செல்ல இது பயோ செல்ல வெளியிருந்து இருக்க பயோ செல் அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் அந்த பூமியில தான் இருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மெட்டாபிசிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த சாதாரண செல் வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லா உடலும் எவன் வீக்கா இருக்கானோ எவன் தீய இனத்துல இருக்கானோ அவங்கள போய் டங்குன்னு பூந்துடும். அங்க போய் பூந்துடும். இதுதான் திருமணம் சொல்லுவாரு ஒரு இடத்துல 2220வது பாடல் திருமந்திரம் எடுத்து பாருங்க. இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகுமலும் நாடுவேன். இந்த காயத்தை விட்டுட்டு இன்னொரு காயத்துல உள்ள பூந்து நாசமா போறத வந்து விடுறா அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? மறுசுழற்சி உண்டுன்னு சொல்றாரு. மறுசுழற்சி நீ அசுத்தமா செத்து போனீன்னா நீ வந்து அந்த ஆட்டமா மாறிடுவ. மைண்ட் ஆட்டமா மாறி இந்த பூமியில சுத்திட்டு இருப்ப. ஏதோ பூந்து வீணா போயிருவ. இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் இனியொரு காயம்னா இன்னொரு காயத்துல போயிடுறது. அங்க போனா அதே பிரச்சனை. இதே அழுக்கு தான் அங்கேயும் இருக்கும். இதே அழுக்கு தான் அங்கேயும் இருக்கும். ஆக இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் புக்குன்னு உள்ள போறது. பிறவாமல் அங்க போய் பிறக்கிறது. அந்த மாதிரி பிறக்காம இருக்கிறது. அப்படிமான வழி இங்க இருக்குது. அதை கத்துக்கிடாங்கிறாரு. என்னது? பிறவி அறுத்தன்கிறல. பிறவி எப்படி இருப்பீங்க? எந்த சிந்தனையும் இல்லாம இருந்தா பிறவி இருக்க முடியும். எந்த சிந்தனை இல்லாம இருந்தா தான் பிறவி இருக்க முடியும். தூய்மையான பொருள் ரீசைக்கிளிங் கிடையாது. எந்த தூய்மையான பொருளுக்கும் ரீசைக்கிளிங் கிடையாது. அது தகுதி உள்ளதாக மாறிடுது. தூய்மையற்ற பொருளைத்தான் தூய்மை செய்வார்கள். இதெல்லாம் வந்து நீங்க
இப்படி இந்த சுத்தமாக, சுத்தமாக, சுத்தமாக புத்தகத்த படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பரமேஸ்வரியோட வேலை. தோட்டத்து வேலை, காட்டு வேலை உங்களுக்கு இருக்குங்களா பரமேஸ்வரி? இல்லங்க ஐயா. நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன சாதாரண வாழ்க்கை இன்னைக்கு விட்டுருங்க. நேத்து என்ன பண்ணீங்க? சாதாரணமா நேத்து காலையிலேருந்து சும்மா சொல்றேன். அல்லது முந்தா நேத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணீங்க? அல்லது நேத்து எங்க 2 மணிக்கு இங்க வந்துட்டீங்க. சரி. இதே மாரி முந்தா நேத்து என்ன பண்ணியிருப்பீங்க? அத மட்டும் சொல்லுங்க. சாதாரணமா தான் இருக்கிறேன். எல்லாரும் போல தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லுங்க. எந்திரிப்பேன். காலையில காப்பி குடிப்பேன். மத்தியானம் ஒரு காலை அப்புறம் 8 மணிக்கு ஏதாவது இட்லி, தோசை ஏதாவது சிற்றுண்டி சாப்பிடுவேன். அப்புறம் 11 மணிக்கு காப்பி, டீ குடிப்பேன். அப்புறம் 12:30 மணி ஆச்சுன்னா மறுபடியும் சோத்தாக்கி, தயிர போட்டு, மோர போட்டு, ரசத்துல கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்புறம் பருப்புல கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்புறம் வந்து ரசத்துல கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்புறம் தயிர் போட்டு சாப்பிடுவேன். அப்புறம் வேற எந்த சாப்பிடுவேன். அப்புறம் மறுபடியும் அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஆ வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேலைக்கெல்லாம் போறதில்ல. இந்த கை, கால் வலியினால, நோயினால எங்கேயும் போறதில்லைங்க. முன்னாடி போயிட்டு இருந்தேங்க. அப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் 4 மணிக்கு வருதுங்க. மறுபடியும் காப்பி போட்டு குடுப்பேனுங்க. இல்ல டீய போட்டு குடுப்பேனுங்க. மறுபடியும் அப்புறம் 7 மணி வந்துருதுங்க. அப்புறம் தோசைய சுட்டு, சட்னி சாப்பிட்டு தூங்கிருவேனுங்க. இதுதாங்க எல்லாரும் பண்றாங்க. உலகத்துல இருக்க எல்லாரும் தான பண்றாங்க. அப்படித்தானே பரமேஸ்வரி? ஆமாங்க ஐயா. இந்த மாரி தான் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க. உலகமே பண்ணிட்டு இருக்குது. இதுல ஒண்ணும் மாற்றம்லாம் எதுவும் இல்லையே. மாற்றம் இல்லைங்க ஐயா. எல்லாரும் இததான் பண்ணிட்டு இருக்கோம். அதத்தான். இனி அப்படி கிடையாது. அதெல்லாம் அசுத்த வாழ்க்கை. இந்த மாரி நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். இனியேனும் இப்படித்தான். பொறியாளர் பழனிவேலும் இப்படித்தான். இப்பதான் இன்னைக்கு தான் 2 நாள் தான் மாறிட்டு இருக்காரு. ஏன்னா, அவருடைய அது காரணம் அப்படி அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, வேலைக்கு போறோமோ, அப்புறம் அங்க பார்த்துருவாங்க, இங்க பார்த்துருவாங்க. இப்படி ஏதோ 1,00,00,000 அதாவது இந்த மனதை, உடலை கெடுப்பதற்காகத்தான் 1,00,00,000 காரணங்கள் சாதகமா நிக்கும். உடலை கெடுப்பதற்காக 1,00,00,000 காரணங்கள் சாதகமா நிக்கும். அகத்தூய்மை காரணங்கள் வரவே வராது. 99,00,000 99,99,999 காரணங்கள் சாப்பிடுவதற்கான காரணங்கள மட்டும் தான் இந்த மனது அந்த சாப்பிடுவதற்கு காரணம் மட்டும் தான் கேள்வி கேட்குமே தவிர, அந்த ஒண்ணே ஒண்ணு தான் தூய்மைய பத்தி கேட்கும். அதான் தூய்மை. அதனால தான் நம்ம மாட்டிக்கிறோம். அப்படி சொல்லித்தான் பழனிவேலும் சரி, நேத்து வந்திருந்த பாரு கம்பம் திருமாறனும் சரி, நேத்து வந்திருந்தாங்க பாருங்க பூபதி ராஜேந்திரனும் சரி, அப்புறம் இப்ப பிங்கி அவர் நேத்து தான் பேசினாங்க. அவங்க பேர் பத்மா. அவங்க காலையில கூப்பிட்டு பார்த்து வரலையாட்டு தெரியுது. அவங்களும் சரி எல்லாமே உங்கள மாரி தான். அதனால இதுதான். அதனால உங்களுக்கு இது இது வந்து 7ஆம் கட்ட உச்சக்கட்ட நிலை. இது சாதாரணமா வருது. ஒண்ணும் கவலைப்பட தேவை 6 மாசத்துக்கு நான் சொல்ற மாரி செஞ்சுட்டீங்கன்னா, அப்புறம் விருப்பப்படி தயிர் சோறு, மோர் சோறு எல்லாம் தின்னு பாருங்க. உங்கள யாரும் வேண்டாங்கிறாங்க. பட்டினி. நீங்க தானே சாப்பிட்டு பார்க்குறீங்க. நீங்களே சுத்தப்படுத்திக்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்கள் அகத்தூய்மை செய்து பார்த்து விட்டால், நோய் வந்தால் எதிர்கொள்வது எப்படி என்று நீங்களே கற்றுக்கொள்ளுவீர்கள். அப்ப பாருங்க ஒருத்தன் வந்தான். அந்த அவரு ஈரோடு ஈரோடு நாகராஜன் ஏன் பார்த்தேன்னா, ஏற்கனவே 89 வயசு ஒரு பெரியவருக்கு நான் வந்து சென்னை பூந்தமல்லியில இந்த மாரி மருத்துவ விழிப்புணர்வு வகுப்புக்கு நானே ஏற்பாடு பண்ணிருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னால. அப்ப இதே வகுப்புக்கு வந்தவர் இளங்கோவன் அவரு பேரையும் சொல்லிடுறேன். இளங்கோவன் அவரு லாயர் தான். பெரிய லாயர் தான். கோடிக்கணக்கில் வருமானம் உள்ளவங்க. அவரு அப்ப வந்து ஒரு அறிமுக வகுப்பு வச்சிருந்தேன். 2 மணி நேரத்துக்கு அப்ப இதே மாரி 1,500 ஃபீஸ் வச்சிருந்தேன். ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் கேட்டுட்டு போயிட்டாங்க. இவரே என்ன பண்ணாரு, இது கேட்டுட்டு போயிட்டாரு. போயிட்டு அ காலையில எந்திரிச்சு 11 மணி இருக்கும். ஒரு 10 மணி இருக்கும். ஐயா இந்த மாரி யாருங்கன்னு கேட்டேன். வணக்கம்னேன். யாருங்கண்ணே? நேத்து வகுப்புல கலந்துக்கிட்டேங்க. ரைட்டு. பேர சொல்லுங்க அப்டின்னேன். இளங்கோன்னு ஒருத்தர். ஆமாமா வந்திருந்தீங்க அப்டின்னா. என்ன வேணும்னு கேட்டேன். எங்க அப்பாவுக்கு இந்த மாரி சிறுநீர் வந்து நிக்காம போயிட்டு இருக்குதுங்க. என்ன பிரச்சனைங்க? சர்க்கரை நோயான்னு கேட்டேன். ஆமா. என்ன வயது இருக்குன்னாரு 89. இப்ப என்ன அப்டின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அ நான் சொல்ற மாரி செய்யுங்க அப்டின்னாப்புல. இந்த மாரி நான் இப்போ நேத்து எப்படி நான் குடுத்தேனோ அந்த மாரி சொல்ற மாரி செய்யுங்கன்னு. இல்லைங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நீங்களே கொஞ்சம் ஏதாவது நேர்ல பார்க்க முடியுமான்னு. நேர்ல பார்க்கிறதா? இப்படிதாங்க இது இருந்தா சரியா போயிருங்க அப்படின்னு. இல்ல நேர்ல பார்க்கறது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன டாக்டர்ட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு. ஐய்யய்யோ! எல்லாம் பார்த்தாச்சுங்க. என்னது? எல்லாம் பார்த்தாச்சுங்க. இப்ப உங்க உங்க மகள் என்ன பண்றா? என் மகள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஐயா அவங்க 3ஆம் ஆண்டு படிச்சிருந்தா என்னங்க? ஏதோ ஒரு மருந்து குடுக்க சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க எல்லாம் பார்த்தாச்சு. திருப்பி சொல்லிட்டே இருப்பேன். கடைசியில இவருக்கு வழியே இல்லாம, அவங்க வந்து அவங்க அப்பாவ பார்க்கறதுல முடிவு பண்ணிட்டாங்க. என்னது? அவங்க அப்பாவ நீங்க நேர்லயே பார்க்கற மாரி எனக்கு அங்க போறதுக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு தான் வைத்தியம் தெரியும்.
நல்லாகும்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்பாவ பார்த்தே ஆகணுங்கிறான். எவ்வளோ தூரம் கட்டுறேன்னா 60 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட திருவேற்காட்டு போகுதுங்க. திருவேற்காட்டுக்கிட்ட போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ம். திருவள்ளூர் மாவட்டத்த தொடங்குற இடத்துக்கு போகுதுங்க. நான் இருக்கிற ம். ராயப்பேட்டையில இருக்கிறேன். ராயப்பேட்டையிலிருந்து ம். திருப்பூர் போகணும்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கார்ல போகணும். அது பயங்கர டிராஃபிக். நானே ம். பார்க்குறேன். சரி வரியே இல்லாம ம். ஃபோன் பண்ணி பப்பாவை கூட்டிட்டு வாங்கன்ட்டேன் நானு. என்னது? ஃபோன் பண்ணி இங்க கார்ல. வரலைங்க அப்படின்ட்டேன். ம். அதுக்கு வேற வழி இல்ல. வரலைங்க. எனக்கு ஐடியா இல்லைங்க அப்படின்னு. ஒண்ணு வேணா பண்ணுங்க. உங்க ம். அப்பாவ வந்து கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. உடனே இங்கருந்து ஃபோன் பறக்குது. ம். வசதி உள்ள ஆளு. உடனே அங்கிருந்து அவங்களுக்கு வண்டியில 1க்கு 2 வண்டி 2 வண்டி வச்சிருக்காங்க. பணக்காரர் இல்லையா? டக்குன்னு ம். வண்டி தூக்கி வந்துட்டாங்க. ம். வர்றதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் ஆயிப்போ பயங்கரமான போக்குவரத்து. வந்து ம். சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிப்போச்சு. அதுக்குள்ள இவருக்கு நான் புரிய வச்சுட்டேன். உங்க பையனுக்கு புரிய வச்சுட்டேன். உங்க பையனுக்கு ம். புரிய வச்சுட்டேன். ம். வந்த உடனே ம். டிராஃபிக் ஜாம்லயே நின்னுட்டுருக்குறான். ஒரு ஓரம் வண்டியில ஓரம் நாங்க ராயப்பேட்டையில ஒரு ஓரத்துல ஒரு ஒரு சின்ன கோயில் இருக்கு. அங்க ஒண்ணு தான் இடம். வேற எங்கேயும் வண்டி நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது. எங்க நிறுத்தினா ஒய் ம். ஒய் ஒய்ன்னு ஹாரன் அடிக்கிறானுங்க. எனக்கு அப்படியே ம். எனக்கு வந்த ஒரு ஆத்திரம் பாருங்க. மனசுக்குள்ள அடக்கிட்டேன் நானு. ஒண்ணுமே பண்ண முடியல. வண்டி ஏசி ம். போட்டுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு அந்த அ உள்ள போனா வண்டிக்குள்ள அவ்வளோ நாற்றம் அடிக்குது. அப்புறம் என்ன ம். இந்த மாரி போயிட்டே இருக்குது. நிக்க முடியலைங்க. இப்ப கூட எனக்கு ஒண்ணுக்கு வருதுங்க. சரி ஓரமா அடிங்க அப்படின்னு. அந்த கோயில் பக்கத்துல குப்பை தொட்டி இருந்தது. நாய் அடிக்கிறவர் அடிக்கப்பட்டாரு. வந்தோனயே அந்த அல்லக்கைக்காரர் 2 மூணு பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஆளுக்கு பொரி வாங்கிட்டு ம். வா, கடலை வாங்கிட்டு வா, வெங்காயம் வாங்கிட்டு வா. எல்லாம் ஓடுனாங்க. கிடுகிடுன்னு ஓடுனானுங்க. எல்லாம் வாங்கி ம். வண்டிக்குள்ள எல்லா சாமானும் வச்சிருக்கான் அந்த ஆளு. ஏசிக்கு அப்புறம் என்னென்னமோ ம். வச்சிருக்கான் உள்ள. எல்லாத்தையும் அறுத்து போட்டு ஒரு டப்பாவ போட்டு கலக்கி சாப்பிடுங்கன்னு குடுத்துட்டேங்க அவ்வளோதான். அப்படியே சாப்பிட்டு ஒரு ம். தே தே ஒரு 1/2 மணி நேரம் ராவுன்னு ராவிட்டே இருந்தேன். 1 மணி நேரம். ம். 1 மணி நேரம் ராவு ம். இந்த மாரி ஒரு 2 மணி நேரம் எப்படியோ பேசி சமாளிச்சேன். இல்லைங்க எனக்கு ம். கொஞ்சம் ஏதோ அந்த பசிலாம் நின்றுச்சுங்க அப்படிங்கிறேன். குடுக்க குடுக்க பசி நின்றுச்சுங்க. நெஞ்செரிச்சல் நின்றுச்சுங்க. பசி நின்றுச்சு. நெஞ்செரிச்சல் நின்னுடுச்சு. ஆ பசி நின்றுச்சு. நெஞ்செரிச்சல் நின்றுட்டாவே தண்ணி குடிக்கிற எண்ணம் போயிரும். தண்ணி குடிக்கிற ம். நெஞ்செரிச்சல் எண்ணம் வந்தா போய் கோழி தாகம் கோழி பசி அப்பவே நிறுத்தியாச்சு. கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. என்னன்னா எங்க வீட்டுக்கு ஒரு தடவ ஒரு நாள் வந்து என்னோட தங்கிட்டு போங்க அப்படின்னா. என்னடா வம்பா ம். இருக்கு. கடைசியில வம்பா இருக்கு அப்படின்னேன். சரி, ம். வேற வழியே இல்லைங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னேன். மறுபடியும் என்ன பண்ணேன், வண்டிய எடுத்துக்கன்னு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போறப்ப அப்படியே பேசிட்டே போறப்ப மறுபடியும் பொரிகல்ல. அப்புறம் ஒரு மாடர்ன் பிரெட் பெரிய பேக்கரிக்காரங்க சென்னையில சொல்லவே வேணாம். பெரிய பேக்கரி கடை. இறங்கி போய் ம். எல்லாத்துக்கும் ஒரு 1/2 கிலோ மிச்சர், ஒரு 100 கிராம் எல்லாத்துக்கும் 100 கிராம் 100 கிராம் மிச்சர், 100 கிராம் பொரி, 100 கிராம் கடலை, ஒரு ரொட்டி துண்டு, ம். ஒரு கோதுமை ரொட்டி, மைதா ரொட்டியில 1, கோதுமை ரொட்டில 1 2 எடுத்துட்டு ம். இந்த மாரி எல்லாம் 100, 100 கிராம் எல்லாம் வாங்கிட்டு, அங்கேயே அப்புறம் பக்கத்தால பெரிய பெரிய இது இருந்தது. காய்கறி கடை, பெரிய பெரிய கடை. அங்க போய் ஒண்ணும் இல்ல ம். வெங்காயம், பீட்ரூட், தக்காளி மட்டும் வாங்கிட்டு, அப்படியே ம். சொல்லிட்டு நேரா தொலைபேசி பண்ணியாச்சு அவங்க வீட்ல. இந்த மாரி ம். வெங்காயம், கேரட், பீட்ரூட் வெங்காயம், கேரட், பீட்ரூட் இதெல்லாம் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு 1/2 கிலோ வறுத்து ம். வைங்க. சட்டியில போட்டு வறுத்து ம். வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. போகக்குள்ளயும் ம். போன தடவ இந்த வாங்கிட்டு போனேன் பாருங்க, அதெல்லாம் குடுத்தாச்சு. குடுக்க ம். சிலிண்டர் ம். கரெக்ட்டா வீட்டுக்கு போய் சேர்ப்பேன் 7:15 ஏன்னா பயங்கர டிராஃபிக். சாயங்காலம். போனோனே இந்த கேரட், பீட்ரூட், பீன்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து வச்சிருந்தாங்க. நல்லா நெய் போட்டு சொன்ன மாரி வறுத்து ம். வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ம். பிரெட் 2, 3 வாங்கிட்டு அந்த ரொட்டி துண்டு 3 போட்டு தோசைக்கல்ல போட்டு நெய் போட்டு சுட்டு எடுத்து ஒரு பிளேட் ம். தட்டுல வச்சு மேல அந்த வறுத்தத தூக்கி போட்டு மேல எலுமிச்சை பழத்த புழிஞ்சு அ ம். நிதானமா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எந்த ம். பதட்டமும் இல்லாம நான் அவன சாப்பிட வச்சுட்டு தான் சாப்பிட வச்சு ம். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொஞ்சம் ஒரு 100 மில்லி வெந்நீர் குடுத்தேன். சாப்பிட்டாரு. ம். எனக்கு தூக்கம் வர்ற மாரி அப்படிங்கிறான். அதாவது இரவு ம். தூங்காதாலே தூக்கம் வர்ற மாரி அப்படிங்கிறான். சரி போய் படுத்துக்கங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அவனோட பையன் குடும்பத்தோட உட்காந்து கரெக்ட்டா நான் பேசி முடிக்கிறப்ப 10:15 10:30 ஆயிப்போச்சு. சரி எல்லாரும் ம். போகணும்னு நானும் போய் எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த படுக்கையில ம். படுத்துக்கிறேன். படுத்து நான் ம். காலையில 4:45 வழக்கம் போல எந்திரிச்சு வகுப்படுத்திட்டு இருக்கிறேன். இவரே என்ன ம். தூங்க போனவரு காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு வர்றாருங்கன்னா, ம். அவ்வளோ தூக்கம். அவ்வளோ தூக்கம் வந்திருக்குதுங்க. இரவு வந்து ஒரே ம். தடவ எந்துக்கு அவரு உள்ளயே அவரு பணக்காரர் உள்ளயே கழிவறையில இருக்குது. போயிட்டு இரவு 2 தடவ ம். தாங்க போச்சு அப்டின்னாரு. ம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் பேசிட்டு வணக்கம் போட்டுட்டு, கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு எனக்கு கொண்டு விடுங்க அப்டின்னாங்க. கூட ம். இடத்துல வந்து விட்டாங்க. வந்துட்டு ஏறிக்கிங்க ரயில்ல வச்சு ஏத்தி விட்டாங்க. நாங்க மறுபடியும் ராயப்பேட்டை வந்து இறங்கிட்டேன்.
ம். ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் திருவேற்காடு பக்கம். அதுல வந்து ரயில்வே ஏத்திட்டேன். நீ ஒண்ணும் அங்கெல்லாம் வர வேண்டாம். உங்க வேலைக்கு பாருங்க. உங்க வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு ம். சர்டிஃபிகேட்டே வாங்காம திரும்பி வந்துட்டேன். ம். இதுதாங்க நான் செஞ்ச வேலை. அவ்வளோ பெரிய அவன் நினைச்சிருந்தா எத்தனை லட்சம் வேணா எனக்கு குடுத்துருக்கலாம். சிறுநீர் நிறுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுதான் இயற்கை சட்டத்தை இதே தான் இவருக்கு அப்ளை பண்ணேன். யாருக்கு? இந்த ஈரோடு நாகராஜ் அப்ளை பண்ணேன். ம். டைம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். நீ அவன் பாட்டுக்கு தப்பிச்சுக்க வேண்டியது தான். தப்பிச்சுக்க வேண்டியது தான். ம். சரி. ஆ நான் சொன்னேன் அவனுக்கு வேணும்னா அவனுக்கு வசதி இல்லைங்கிற, வாய்ப்பு இல்லைங்கிற. இத விட்ட ஒரு வழியும் இல்லைன்றேன் நாகராஜ். ஏன்னா அவன் பெரிய பணக்காரன் கிடையாது. சாதாரண சாப்பாடு கட்டுறவனுக்கு என்ன வருமானம் இருக்கும்? ம். இப்ப அதுக்கப்புறம் பேசலையா அவரு? 4 நாளுக்குள்ள தான் பேசணும். அதுக்குள்ள பேசக்கூடாதுன்ட்டு வர்றதில்ல. அவ்வளவுதான். நல்லது. வரக்கூடாதுங்க. 4 நாள் தான் டைம் அவ்வளவுதான். அவர் வந்து இன்னைக்கு 8 நாள் ஆயிடுச்சு. 7, 8 நாள் ஆயிப்போச்சு. எல்லாத்துக்கும் 4 நாள் ம். தாங்க. அது 3 நாள் தான் அடிப்படை. ம். ம். இல்லாட்டனா இல்லாட்டா உங்க மாசம் வேணும்னா மாசத்துக்கு அதான் மாசத்துக்கான கட்டணம் நம்ம வச்சிருக்கோமே இல்லையா? சரி. 3வது வகை. ஏங்க அவன் எப்படி இருந்தாலும் இதுதான் பண்ணியாகணும். எப்படி இருந்தாலும் வித்ட்ரா பண்ணியாகணும். ஆ அதான் கையில புத்தகம் குடுத்தாச்சு. கையில இப்படித்தான் ம். உடம்ப காப்பாத்தணும். இப்படித்தான் செரிமானத்த நிறுத்தணும். பசி ம். தாகம் இல்லைன்னா உடலுக்கு எந்த வேலையும் குடுக்கக்கூடாது. பசி தாகம் இல்லைன்னா உடலுக்கு எந்த வேலையும் தண்ணி பசி தாகம் இல்லைன்னா தண்ணி யாராவது குடுப்பாங்களா? தாகமே இல்ல. தண்ணி குடிப்பீங்களான்னு கேட்கிறேன். அவசியம் இல்ல. ஆ பசியே இல்ல. உணவு ஏதாவது சாப்பிடுவீங்களா? இல்ல தேவையில்ல. அப்படின்னா உடம்புக்கு தேவையான சக்திய அது தயாரிச்சுட்டுதுன்னு அர்த்தம். ம். அந்த கூலிங்ல இருந்து தண்ணி எடுத்துக்குது. அல்லது தேவையற்றதுன்னு சொல்லுது. ஆ பசி ஏன் இல்ல? ஏன் தின்னுட்டே இருக்க வேண்டியது தானே? பிரஷர் இருக்குது. கரும்பு கிரஷர். உள்ள குடுத்துட்டு அரைச்சு அரைச்சு தள்ளிட்டே இருக்குல்ல. அந்த மாரி உள்ள தள்ளிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்படி தின்னா என்ன தெரியுமாங்க? குடும்பமே நாசமா போயிரும். குடும்பமே நாசமாயிரும். ம். எல்லாரும் காலையில 6 மணிலிருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் தின்னுட்டே இருந்தா என்ன தயாரிப்பீங்க? எங்க உற்பத்தி பண்ணுவீங்க? அது என்ன காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு மறுபடி காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடணும். மத்தியானம் 1 மணிக்கு தின்னுட்டா சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிடணும். நீயே உற்பத்தி பண்றியா? நீ உற்பத்தி பண்ணி தின்னு பார்த்தா உனக்கு அந்த வருத்தம் தெரியும். கையில பணம் ம். இருக்கிறதுனால வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்கிறது. என்னது? பணம் இருக்கத்தால வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்குது. பணம் காசும் இல்லாம ஒண்ணும் இல்லைன்னு எப்படி இருப்பீங்க? மூடிட்டு இருப்பீங்க. என்னது? வாய மூடிட்டு கம்முன்னு இருப்போம். ஆமா. நீங்க 3 வேளை சாப்பிட்டீங்கல்ல, அவன் என்ன ம். ஆரோக்கியத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கானா? ஆரோக்கியத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கானா? பணம் சம்பாதிக்க இப்போ உணவு வியாபாரிகள் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்க போய் கடையில வாங்கி ம். திங்கிறீங்க. ஆஹா! அவன் எழுதி வச்சிருக்கான். இங்க ஆரோக்கியம் விற்கப்படும் எங்க எழுதி வச்சிருக்கானா? எங்கேயும் சொல்ல மாட்டான். இல்ல ஏன்னா அது அவனுக்கு பிசினஸ். அவனுக்கே ஆரோக்கியம் தெரியாது. பழக்கடை வச்சிருக்கவனுக்கு பழமுதிர்ச்சோலைன்னு வச்சிருக்கிறான். ஒரு கோடி ரூபா போட்டு கடை வச்சிருக்கிறான். அவனுக்கு புற்றுநோயில தான் சாகுறான். அவன் புற்றுநோயில தான் சாவரம். புரியுதுங்களா பரமேஸ்வரி? புரியுதுங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் ஒரு டவுட்டு. ஆ. இந்த தம்பி பேசுறாரு. ஆ. இப்ப நான் இப்ப நேத்து மதியம் சாப்பிடுறோம் இல்லையா? ஆ. சாப்பிட்டுட்டு இப்ப நைட்டு சாப்பிடல. ஆ. மறுநாள் காலைல எந்திரிச்சோனே வயிறு பசிக்குது. ஆ. அந்த நேரத்துல ஆனா வந்து இப்ப நம்ம சாப்பிடாம இந்த விரத முறைய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆமா. அந்த நேரத்துல என்ன இப்ப தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாமா? தண்ணி மட்டும் குடிச்சோம்னா அது பசி எவ்வளவு நேரத்துக்கு கட்டுப்படும்? பசிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி வரைக்கும் தள்ளி அது ஆரம்பத்துல இருக்கிற பழைய பதிவு எடுக்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு சரி, அந்த சரி. நீரை மருந்தாக்கணும். முடியாத பொழுது இருந்தாலும் பசி எடுக்கும், தண்ணீர் குடிங்க. முடியாத பொழுது நீங்கள் சாதாரண உணவை நீங்கள் நீங்க வழக்கம் போல சாதாரண உணவை சாப்பிடலாம். அவ்வளவுதான் விஷயமே. சரி. முடியாத பொழுது, பசி தாழாத பொழுது. இப்ப பசி தாழாத பொழுது, அது என்ன பண்ணுதுன்னா, ம். தற்காலிக இப்ப உணவு ம். சாப்பிடுறீங்க. இட்லியோ, சட்னி வச்சு சாப்பிடுறீங்க. இந்த துவையல், எண்ணெய் துவையல், தேங்காய் துவையல் ஏதோ ஒண்ணு வைக்கிறீங்க. ஊறுக வச்சு வெறும் இட்லி யாரும் திங்க மாட்டாங்க. அந்த இட்லியோட ஏதோ ஒண்ணு வச்சு ம். வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? ம். மருந்து மாரி தற்காலிகமா அழுத்தி வைத்தும் எப்படி மெடிசின சொல்றோம், எப்படி நம்ம கடையில விக்கிற மருந்தை பத்தி சொல்றோம். அதே மருந்து இந்த இட்லியும் மருந்து மாதிரி நோயை ம். அதாவது நோயினுடைய அறிகுறி இந்த பசிங்கிறது, இந்த குறுகுறுன்னு சொல்றது பாருங்க. அதெல்லாம் வந்து நோயினுடைய அறிகுறி. ஏற்கனவே சொன்ன பதிவுகள். அந்த பதிவுக்காக சொல்றது. நீங்க என்ன பண்ணுங்க, இட்லி சாப்பிடுற இட்லியோ அல்லது சோறோ என்னமோ திங்கிறீங்க. பன்ன திங்கிறீங்க. தின்னா அது என்ன பண்ணும்? ம். நோயினுடைய அறிகுறிகளை அழுத்தி வைக்குமே தவிர, அந்த பசிங்கிற மூல ம். நோயை குணமாக்காது. ம். அது உள்ளே அழுத்தி வைத்து, சாப்பிடுற உணவு ம். பசிக்குதுன்னு சாப்பிட்ட உடனே அத அழுத்தி ம். வச்சிருது. ஆனா உள்ள இருக்கிற மூல நோயான பசி நோயை அதிகமாக்கி,
பல்வேறு நோய்களை கொண்டு போய் விட்டுரும். அதான். சரி. இப்ப 10 மணிக்கு சாதாரண உணவு சாப்பிட்டாச்சு. புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் அந்த சாதாரண உணவை வெளிய எடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 10 மணியிலிருந்து குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது நீரை மருந்தாக ம். அருந்துகின்ற பொழுது, இப்ப அந்த 10 மணிக்கு சாப்பிட்ட அந்த உணவு ரத்தத்தில போய் கலக்கும். அந்த ரத்தத்தில போய் கலக்கும். கலந்து எல்லா நோயும் உண்டாக்கும். இது என்ன பண்ணும்? ரத்தம் எங்க போதோ அதுவரைக்கும் போய் இந்த தண்ணி என்ன ஆகும்? இந்த 6 மணி நேரம் பயிற்சி குடுக்குறப்போ, அந்த நீ ம். சாப்பிட்டது பூரா கரைச்சு வெளிய கொண்டு வந்துரும். அப்ப சாப்பிட்டதனுடைய அடையாளமே அதில இருக்காது. சாப்பிட்டதனுடைய அடையாளமே இருக்காது. நோயினுடைய அடையாளம் இருக்காது. அது மட்டும் இல்ல. அப்படி சுத்தம் பண்ணும்பொழுது ஏற்கனவே இருந்த நோயையும் கரைச்சிட்டு வந்துரும். காலையில 10 மணிக்கு ம். சாப்பிட்ட இட்லியும் கூட்டிட்டு வந்துரும். புத்திசாலித்தனமா ம். புரிஞ்சுக்கங்க. ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்ப போறேன். பரமேஸ்வரிக்காக அனுப்ப போறேன். நேத்து அனுப்பிச்சதுல சரி, சரி. அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நேத்து பேசின பாத்தேன். வகுப்பெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நேத்து 7 வகுப்பு பேசியிருக்கேன் பிரிச்சு, பிரிச்சு வந்த நேரத்துல. அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்துருங்க. இப்ப ரெக்கார்ட் பண்றது பார்த்துருங்க. இதுதான் விஷயமே. சரிங்களா? சரி, மீண்டும் சரி. இத பத்தி பாத்தேன். மீண்டும் நாம் இத பத்தி நான் ம். பேசுறேன். நன்றி, வணக்கம்.